Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம வீடியோஸோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான பீர்க்கங்காய் வச்சு ஒரு எறா தொக்கு தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எறா தொக்கு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் ஹீட் ஆன பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கிறேன். சோம்பு பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு இப்போ நம்ம அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாசமும் போகணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்குவோம். இப்போ வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நேரம் சுருண்டு வர அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம் அந்த எண்ணெயிலேயே. இந்த வெங்காயத்து கூடவே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்குறப்ப தான் எறா தொக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அது வரைக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ரஃப்பாக ஒரு அரை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் தக்காளி கூடவே நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம தக்காளியை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி அதோட பச்சை வாசம் போய் கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கி வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளியை வதக்கிட்டு நான் எறா சேர்த்துக்கிறேன். எறா நான் கம்மியான குவான்டிட்டியில் தான் இன்றைக்கி செய்கிறேன். ஒரு 150 கிராம் எறா தான் சேர்த்துருக்கேன். இது பெரிய எறான்றதுனால நான் கட் பண்ணி 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்துருக்கேன். எறா நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ நான் சேர்க்குறேன். எறா சேர்த்துட்டு அதில் அப்படியே எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயில் வதக்கிறப்போ அதோட ஸ்மெல்லு கொஞ்சம் போயிடும். இப்போது நான் ஒரு மீடியம் சைஸு பீர்க்கங்காயை தோல் சீவிட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணி சின்ன சின்னதாக இதோட சேர்த்துக்கிறேன். பீர்க்கங்காயை சேர்த்துட்டு லைட்டாக எறா கூட மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரக பவுடர் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்துட்ட பிறகு நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுக்குவோம். நம்ம சேனலில் ஏற்கனவே எறா வச்சு ஒரு பகோடா ரெசிபி வீடியோ நான் போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்களுக்காக ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிறப்போ அதோட பச்சை ஸ்மெல்லும் போயிடும். இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு நம்ம தண்ணி இந்த தொக்குக்கு அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா பீர்க்கங்காயிலேருந்தையும் தண்ணி விடும், எறாலேருந்தும் தண்ணி விடும். அதனால் ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். கூடவே இந்த எறா தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்திங்கன்னா எறா ரொம்ப நேரம் வெந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். இது ரெண்டுத்துலேருந்துமே அதிக அளவு தண்ணி விடும். அதனால் அதிலே வெந்து வந்துடும். இப்போ இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் குக் ஆகட்டும். இப்போது ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். அதிகமாக நார்மலாக பீர்க்கங்காயிலேருந்து அதிகமாக தண்ணி விடும், எறாலேருந்தும் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால தான் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு சேர்த்தேன். இப்போ பாருங்கள் நல்லா தொக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு பாருங்கள். இந்த தண்ணி லெவல்லே அது வெந்தால் தான் எறா கரெக்டாக இருக்கும், இல்லைனா ரொம்ப ரப்பரியாக ஆகிடும். இன்னும் கொஞ்சம் திக்காகிறதுக்காக நான் அப்படியே ஓப்பன்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கிறேன். இப்போது நான் பெப்பர் பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த தொக்குக்கு பெப்பர் சேர்க்குறப்போ நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் ஸ்டவ் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா ஹீட்லேயே எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையும் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நம்ம இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த மிளகுத்தூள், கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். நார்மலாக பீர்க்கங்காயில் நம்ம கூட்டு பொரியல்லாம் செய்வோம். பட் எறா கூட சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. அது சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பீர்க்கங்காய் எறா பொரியல் அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும். நம்மளோட பீர்க்கங்காய் எறா தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நான் இப்போ சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் சூப்பரான சைட் டிஷ் ஆகிடுச்சு. இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதத்துக்கெலாம், வெரைட்டி ரைஸுக்கெலாம் கூட நல்ல காம்பினேஷனாக டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் எறா கூட பீர்க்கங்காய் சேர்த்து செஞ்சில்லைன்னா கண்டிப்பாக நான் செஞ்ச மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இது வரைக்கும்
நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.